ஆனா இது இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமா வந்து என்னன்னு சொல்றோம் இனிப்போட வந்து சாப்பாடுமே சப்போர்ட்டுமே இல்ல உங்களோட சப்போர்ட்டை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். என்னவோ என்ன நீங்க எல்லாம் இரவுல உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை தெரியுமா? இதே செய்ய சாப்பிடலாம். ஒரு கரண்டி கொடுங்க அம்மா பிரியாணி பண்ணணும். பார்த்து கொண்டே இருக்கிறேன். அம்மா ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன கிழமை சொல்லுவாங்க. ஓகே இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை. அப்போ தெரியும் பள்ளியில் வந்து மச்சங்களை வந்து சாப்பிட மாட்டோம்ட்டு. அப்படி இருந்தாலுமே வந்து இரவு டைம் தானே. இப்போ இரவு டைம் வந்து ஒரு டெய்லி வந்து நாங்கள் புட்டு அப்படி இப்படின்னு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இது இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமாக வந்து என்னன்னு சொல்கிறோம் இனிப்போட வந்து இரவு பொழுதை வந்து முடிப்போம் மட்டும் நம்ம கொஞ்சம் இல்லை அது இல்லையம்மா கொஞ்சம் தெரிந்தாங்க நம்மளுக்கு அவருக்கு விளங்க பண்ணுறதையும் நான் எல்லாருக்கும் சரி அப்படி இருக்காங்க. அப்போ இன்றைய தினம் வந்து இனிப்போட வந்து இந்தியா இரவை வந்து முடிப்பம் வந்து ஒரு சமையல் வந்து செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசில் இதுதான் என் ஃபேவரட்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் எல்லாம் டியூஷன்லாம் போயிட்டு இல்லாட்டி ஸ்கூலெல்லாம் போயிட்டு வரைக்கும் அம்மா சொல்லுவாள் வந்து என்னம்மா இதுக்கு பேரம்மா ராசவளிக்கிழங்கு எல்லாம் என்ன கிண்டி வைக்கிறேன்டா செய்து வைக்கிறேன்டா போட்டு வாங்கன்னு சொல்லுவாள் அம்மா. அடுத்தது சவரிசி எல்லாம் போட்டு செய்தால் இன்னுமே வந்து அது நல்லா இருக்கும். அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினம் வந்து ஒரு இரவு பொழுதை வந்து சந்தோஷமா நாங்கள் கழிக்க போகிறோமே நம்ம அதோட வந்து எங்களை இருந்து அதாவது இருந்து வந்து சமையல் செய்யணும். நிறைய நாட்கள் அப்புறம் வந்து இப்படி அம்மா எனக்கு அந்த அம்மா இருந்து செய்யற சமையல் போடுவோம் செய்வோம். கதைக்க விடுங்க நீங்க கதைக்கிறதுக்கு முந்துறீங்க. இப்ப நான் என்ன செய்ய போறோம் நீங்களும் இப்ப அடுப்பு மூட்டுறாங்க இப்ப இருந்து செய்யறது கஷ்டம். மூட்டுறே இல்ல நாங்க இப்ப சப்பத்தி இந்த இத என்ன ராசவளிக்கிழங்கு வெட்டுவோம். ராசவளிக்கிழங்கு காட்டுவோம். இது நாங்க கூட வாங்கி நாங்க 290 ரூபாவோ இன்னும் வேணுமா 800 ரூபாய் ஒரு கிலோ. இப்ப பாத்தீங்களா அம்மா வட்டி காட்ட போறா பாருங்க என்ன கலர்ல வேற போகுது நாவல் கலரா எப்படி வேணும் சொல்லுங்க. ரெண்டு கலர்ல இருக்குல வரியுமா இல்ல இது ஒரு கலர்லாம் இருக்கு. அது நீங்க சொல்றது வத்தாளக்கலாம். இப்ப நான் கலரை பாருங்க கொஞ்சம் ஆசையா இருக்கு அப்படி இருக்கு. ஓ நல்லா இருக்கு ஐயா. ஆனா இது வந்து அந்த கிரந்திக்காரர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது உண்மையோ? அது இது கடிக்கல இது சாப்பிட்டா கடிக்கலுமோ? வத்தாளக்கலாங்க தான் சொல்றேன். வத்தாளக்கலாங்க. இது வந்து நீங்க இப்ப தோல் வந்து சீவ போறீங்களோ? இப்ப தோல் சீவி போட்டு பாருங்க உண்மையிலே வந்து நாவல் கலர் வேற லெவல் இருக்கு. இல்ல மண் இருக்கு அதுக்காண்டி தான் அம்மா சொல்றேன் பயப்படுறா. சரிங்க இப்ப என்ன செய்ய போறீங்களா? சீவுவோம். இது கொஞ்சம் இறக்கி வைங்க காட்டுங்க. அவங்கள இறக்கிட்டாங்களே தேவையான பொருட்களை காட்டுவோம். தேவையான பொருட்களை இங்கே கொண்டாங்க அவசியம் கண்டியாக இருக்கும். இது வந்து சீனி இது வந்து தேங்காய் பூ சவ்வரிசி வேற என்ன விடாமோ ராசவளிக்கிழங்கு எவ்வளோ முடிஞ்சிருமோ? இதுக்கு வேற நாங்க இப்போ உளுத்தமாவும் போடலாம். சப்பரிசி உளுத்தமா இல்லாம நம்ம இல்ல சப்பரிசி போடாம நாங்க உளுத்தமாவும் போடலாம். நாங்க இப்ப சப்பரிசி தான் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் வந்து கண்டிப்பான முறையில் நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த இதை வந்து பாயோட அப்படியே சாப்பிட்டு அதுல சரியா பள்ளி பள்ளியாண்டானா சரி என்ன வெட்டுங்க அதில் போட வேண்டியான் இது நாங்கள் மட்டும் அந்த வெட்டினோட வந்து பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட்டாக வாங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பெறும். இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வெட்டினோட பார்ப்போமே நம்ம. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தோலெல்லாம் வந்து சீக்கிரம் அஜிஜாரு கண்டோஸ் மாதிரி என்ன வேணும் இதை நாங்கள் இப்போ வெட்ட போகிறோம். இப்படி தான் நம்ம இப்படி வெட்டலாமா? பெருசாக வெட்டலாம். பெருசாக வேண்டாம் என்ன ஒரு சுனாப்பித்தன்மை ஒன்று இருக்குது. ஒரு சுனாப்பித்தன்மை ஒரு அந்த கருணக்கிழங்கு இருக்குது. அந்த கருணக்கிழங்கு நல்லா இது இதுலேயே ஒரு சுனாப்பித்தன்மை ஒன்று இருக்கு. நான் சாப்பிட இல்லை வெட்ட வைக்கல அந்த கை ஒரு இதாக இருக்கும் ஒரு கடி மாதிரி இருக்கும். நோம்புல பெருசாண்டி இல்லை எனக்கு வேற இடுப்பு சட்டி கூட கூட வேறான்னு சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் எல்லாம் பாட்டு ஒன்று பாடாண்டாப்பா. அந்த
உளுத்தமா போட்டு செய்கிறது நல்ல டேஸ்டா இருக்கும். அதுவும் உளுத்தம்மா வந்து என்ன சொல்றது அந்த ஒரு தடிப்பு தன்மையா வந்துருமே அப்படி களி மாதிரி உளுத்தம் இது தண்ணியா இருக்கும் உளுத்தங்களி மாதிரி இது தண்ணியா இருக்கணும் ஆகலும் தண்ணியா இருக்கக்கூடாது. நாங்கள் பாரம்பரிய செஞ்சாங்க. இது வந்து கழுவணுமே சரி கழுவோம். நீங்களாம் கழுவோம் சரி நான் கழுவுறேன். அஞ்சாயிரம் அப்படியே அஞ்சு தண்ணிக்கெல்லாம் போட்டா அஞ்சாயிரம் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அஞ்சாயிரம் எப்படி இருக்கணும் இந்த வழியாக இருக்கேன். வேற மாட்டேன் பக்கத்தில் சரி நாங்கள் இப்போ கழுவிட்டு தண்ணியை ஊற்றி போட்டு பார்ப்போம். மடப்பில் வைக்கிறா பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வடிவா வந்து கழுவிட்டோமே நான் வேணும் சார் ஆ ஏன் செய்யுங்க சரி நாங்கள் இப்போ அடுப்பு மூட்டுவோம். நான் வந்து அடுப்பை மூட்டிட்டு நல்லா வடிவா எனக்கு கொண்டு போவது என்ன சரியா இதுதாங்க என்ன பிஸ்னஸ் செய்யுங்க நாங்கள் இந்த பிஸ்னஸ் செய்கிறோம். கூப்பிட்டு நீங்கள் என்ன என்னது வர சொல்லி ஓ வேற ரெண்டு பேரும் சாப்பிட்டு போ சரி சாப்பிடுறேன் நான். நம்ம புகைக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா வடிவா வந்து வீடியோ எடுக்கிற ஆளுக்கு நல்ல ஒரு புகை கொண்டு போப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வடிவா வந்து அமைஞ்சு அடுப்பில் எல்லாம் வைக்க போகிறோம். யாருங்க மூட போகிறோம். ரைட் ஓகே அவங்க பார்ப்போம். சரி சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிழங்கு அவங்க ஒன்று வந்திருக்கும் வெட்டி பாக்கட்டே இருக்கா வெட்டி பேருங்க. ஐயோ பாருங்க ஏனம் அது பொடி ஏனம் சரிங்க இவங்க அமர்த்தி பேருங்க எப்படி நீ சமுத்திரா நல்லா நல்லா நாங்கள் சவரிச்சு போடுவோமா. சரி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சவரிசி போட போகிறோம் இது என்னன்னு சொல்றது சவரிசி இங்கே காட்டணும் நம்ம என்ன இங்கே வேறுங்க மசிக்கல தெரியுமா இது இந்த கிணவ இந்த இது மாதிரி கிட்ட கிணமா நாவல் கலர்ல வந்து இங்க மசிக்க அது அவங்க ஒன்றும் இல்லை கை வைக்க பிடிக்க இதுக்கலால மசிக்க கூடாதம்மா என்ன முழுசு முழுசா போடுவோமே நல்லா இருக்குமே என்ன சரியா அந்த விடுங்க பால் பால் ஆமா தண்ணியா இருக்கணுமா தண்ணி தண்ணி கட்டிடாது. ஆமா தடிப்பா வேண்டாம் தண்ணியா இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கு சரி நாங்கள் பாலை விடட்டேம்மா இல்லை இல்லை உப்பு விடாதுங்க நாங்கள் ஒரு வித்தியாசமா செய்வோம். என்ன சவரிசி அவங்க ஒன்றும் இல்லை ஓ நாங்கள் ஒரு வித்தியாசமா செய்வோம். நாங்கள் இந்த கிழங்கு மசிக்காம மசிக்காம அப்பதான் நல்லா இருக்கும் இவ்வளோ நாளும் மசிச்சுத்தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இவர் நிற்கிறார் என்ன நாங்கள் மசிக்காம அப்படியே செஞ்சு தண்ணி தண்ணியா இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ சவரிசி அவங்க கொண்டு வர பாலை விடுவோம். பாலை விடுவோம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பின்ன ஒரு சின்ன ஒரு பாட்டோண்டு உங்களுக்கு மூலமா பாட முடியுமா போறதும் இப்போ இதை இருந்துட்டு போய் டிஷர்ட் மாற்றி வந்துருக்கிறார் மாற்றிக்கொண்டு மாத்தல மயிலா ஏலாம் முடியும் இந்த வந்து திடீரென்று பொலிசலாம் வந்து ஏறாது. ஏஜாக 15,000 ரூபா அடிச்சுட்டாங்க. ஓ எங்களுக்கு வந்து அடிக்கல ஃபைன் ஃபைன் இப்படி இருந்து தர தர சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் ஏன்னா நல்ல கிண்டி தான் கொஞ்சம் கூட விட்டுட்டாங்க ஏன் இந்த கிண்ணி காணுமே அப்ப நாளைக்கு எங்கட வீட்டை பெரிய அண்டாடா இருக்குது அதுதான் அதுக்குள்ள விட்டு கொடுப்பாமே அவனுக்கு நாளைக்கு நம்ம சவரிசி மாதிரியா அவஞ்சிட்டு போல அவிஞ்சாட்டி ரெண்டு வாங்க அது அவிஞ்சா தெரியும். சப்பாண்டு இருக்குங்க அந்த முட்டை கலர்ல வண்டியா வேற இது அவிக்க அவிஞ்சா சென்பாண்டே தடிச்சு வேற அதுதான் ம் இருக்கும் இந்த இரவு நிலாவும் இல்லையா என்னண்டு நிலா வந்தாலும் நாங்களாம் நிலவு தெரியாது எங்களோட தெரியாது அதான் தெரிஞ்சாலும் தெரியாது எங்களை விட்ட என்ன செய்யும் அம்மா அவியட்டு வேணா நீங்க புகைக்கு நேரம் இருந்தா புகைக்கு தானே இப்படி சைட்டா திரும்பிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணி நம்ம போட்டு நாங்கள் வீடியோட விட்டு அதுதான் எனக்கே வண்டியாக உனக்கு என்ன சாப்பிட்டே இருந்தது நான் எடிட் பண்ணேன் நாங்கள் படுற பாடு சரியா சரியா மாறும் மாறும் மாறுமா என்ன பேரு சார் மாறும் மாறிக்கொண்டா வருது என்னன்னு சொல்றது அப்படியே ஸ்டக் அடிச்சா நிக்குது உண்மையில என்னத்த சொல்றது என்ன எங்க வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி சொல்லி உங்களோட சப்போர்ட் தான் காணும் சொந்தத்துல சப்போர்ட் இல்ல ஒருத்தர சப்போர்ட்டுமே தெரியல எங்களுக்கு ஒருத்தர சப்போர்ட்டுமே இல்ல உங்களோட சப்போர்ட்டை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். என்னவோ என்ன நீங்கெல்லாம் எங்களுக்கு தண்டணும் சப்போர்ட் பண்ணோம். என்னது நீங்களா இது வேறுங்க இப்படி வந்துடு என்ன வடிவா இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு தெரியுமா நம்ம பால் விடலாம் போல இருக்கம்மா போங்க பாருங்க அபிஜய் போய் சாப்பிட முடியல பால் விடலாம் பால் விடலாம் எப்பனால விடுவோம் பால் விட கடைசியில் சீனி போடுறது
மசிக்க வேண்டாமோ கொஞ்சம் கொஞ்சம் மசிக்காங்க நல்லா இதே நல்லா இருக்கும் நல்லா அவிஞ்சிட்டு தானே அப்புறம் என்ன சும்மா அவிஞ்சிட்டு நம்ம இது சவரிசி போட்டது நல்லா அவிஞ்சாது தானே கொஞ்சம் மசிக்காங்கம்மா ஏன் மசிக்கிறீங்க சரி பால் விடுங்கம்மா பால் முளம் காணுமா முளை பாலுமே காணும் திருப்பி 2 தினம் புளியாதுங்க இது நல்ல பாலாக தான் நாங்கள் தேங்காய்ன்றதே இல்லை நாங்கள் உண்மையிலே அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் 250 உண்மையில நாங்கள் இன்னும் வேண்டே இல்லை சில நேரங்களில் தட்டுப்படம் வந்தால் சில நேரங்களில் மரத்துலேருந்து ஒரு குடுங்காக்கள் இல்லைன்னு தான் போட்டுருக்காங்க பால் போடுவோம் ஒன்றுக்கு இத்தனை மரம் இருக்குது 1 2 எண்ணி தான் மரங்கள் குறையுது நம்ம 3 4 சரி சீனியை போடுவோம் தான் பால் விட வேண்டாமே நீ விடாங்கம்மா காணுங்கம்மா தாங்க நான் சாப்பிடுவேன் மினிசுவாக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுங்களே கூட போடுங்க இனிப்பு போட தரமா நல்லா இருக்குமாம்மா ஒரு பார்த்து போடுவோமே கணக்க கூட போடுங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டிச்சு என்ன பார்த்தா வேற ஒன்று வேணும் சார் சரி நாங்கள் கேட்க பார்ப்போம் சரி சரி இங்கே பாருங்க என்ன வடிவா இருக்கு நல்லா இருக்குது என்ன நல்ல பால் கலரா பால்ல விட்டு செய்யறது சுமையா இருக்கு இரவுல உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை தெரியுமா இதே செய்து சாப்பிடலாம் தாங்கும் ஒரு கரண்டி விடுங்கம்மா மீடியாட்டி பண்ணணும் பார்த்து கொண்டே இருக்கீங்க சரி வேற கொடுங்கம்மா வடிவா சாப்பிடணும் பா மினிஸுக்கு இதான் வந்து தாசவல்லி கிழங்கு கறி தாசவல்லி கறி இதுல கறி செய்யறதா இல்ல அது கருணக்கிழங்கு இல்ல நம்ம அது கருணக்கிழங்கு சரி கீழே கொஞ்சம் மையம் ஆத்துல கொஞ்சம் நாங்கள் ஆத்தா இல்ல இதுதான் நோச்சில தானே சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஆனால் இது நல்லபடியா ரீச்சுன்னு சொன்னா மஸ்கெட் ஒன்று மாரி செஞ்சு தருவா சொல்றதுக்கு ஒரு குறையுமே இல்லை உண்மையிலே நல்லா இருக்குது சாப்பிடுவோம் ஆரட்டு நல்லா இருக்கு நல்ல கலராக சும்மா கரண்ட் போட்டு எடுக்கிற மாதிரி தான் என்ன வேணும் தானே சொல்லி காட்ட எடுக்கிறது வீடியோ சாப்பாடு நல்லா இருக்கும் சொல்லிவிடும் அன்னைக்கு அந்த பப்பாசி கறியில் காய்ச்சி காட்டி பப்பாசி கறி மணி அடுப்பில் உண்மையில செய்கிற ஒரு டேஸ்ட் தானே கேஸில் விட உண்மையிலே அடுப்பில் செய்கிற ஒரு டேஸ்ட் தான் நல்லா தான் இருக்கும் இப்படி இருந்து சாப்பிடக்கூடாது நின்று இப்படி இருந்தான் சாப்பிடுவோம் படிவே இருந்து சாப்பாடு சாமான் இருந்தான் சாப்பாடு தெரியும் காலில் வந்து காயம் உண்டு சாப்பாடு பொருள் நாங்கள் படிவா நீட்டாக தான் இருந்தான் சாப்பிடுவோம் மடத்துல இந்த மாதிரி சாப்பிடுறேன் சரியான முறைக்கு சொல்லுவது நல்லா இருக்கு அத்தியாக்களுக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா என்னென்னு சொல்றது அவ்வளோது வந்து இனிப்பு அதோட வந்து நாங்கள் கொஞ்சமாக தானே போட்டு செஞ்சினாங்க அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த முதல் பால் டைம் மட்டும் செஞ்சது ஒரு லெவலில் இருக்கு என்ன வேணும் பிடிச்சிருக்கு சிம்பிள் ஒரு 10 நிமிஷம் தேவை நம்ம எல்லாம் எடுத்து வச்சா எல்லாம் எடுத்துலாம் ரெடியாக வச்சுருந்தா கண்ணே நம்பி எனக்குலாம் இது வந்து நல்லா அவியா எதிர்பார்க்க தேவையில்லை டக்குன்னு தான் வச்சிடும் கிழங்கு நல்ல சத்தம் வந்து கிழங்கு ஓ சில பேர் தனியாக கிழங்கு வேண்டி மசிச்சு பால் விட்டு சாப்பிட்றது நாங்கள் சாப்பிட்டு விடான்னு உளுத்தமாக தான் கொஞ்சம் கூடுதலாக போடுறது எல்லாரும் சபரிசி போட்டால் அதில் ஒரு ருசி ஒன்று இருக்குது போட்டாவோ சரி ஓகே நாங்கள் அந்த வீடியோ முடிச்சு விடுவோம் நான் வேணும் சார் ஓகே இதோட வந்து எங்கள் வீடியோ முடிச்சு கூட நாங்கள் சந்தை ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போகிற வீடியோ இதோட முடிவு பயணிடுவோம் பாய்